எல்லோருக்கும் முகமது வர வேண்டும் என்று வருகிறோம். சனிக்கிழமை தோறும் நடக்கும் ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சத்சங்க மீட்டிங்கில் பெரியவர்கள் உரையாற்றுகிறார்கள். இன்று நம்மிடையே உரையாற்ற வருபவர் ஸ்ரீ ஏ தனசேகரன் அவர்கள். அவர் பேச வழிவது டிவைன் லவ் அண்ட் ஹியூமன் லவ், தெய்வீக அன்பும் மனித அன்பும் பற்றி பேசுகிறார். தனசேகரனை பற்றி நாம் எல்லோரும் அறிந்தோம். ரொம்ப ஆக்டிவ் மெம்பர், ரொம்ப ஆர்டன்ட் டிவோட்டி, நிறைய ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கார். அவரை முதல்ல வெல்கம் செய்வோம், நாம் எல்லோரும் கேட்போம். ஓவர் டு யூ தனசேகரன் சார். நன்றி சார், நன்றி, வணக்கம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருவே சரணம், குருவே போற்றி. குருதேவ் ஸ்ரீ பண்டிட் பிரணாம்ஸ் டு தை ஃபேத் குருஜி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்தியமயி பரமே. மதர் ஸ்ரீ அரபிந்தோ இஸ் மை ரெஃப்யூஜ். இங்கு கூடியிருக்கும் அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக நடைபெறும் இந்த இணையதள சத்சங்கத்தில் பேசுவதற்கு, அன்னை அரவிந்தரை பற்றி சிந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அன்னைக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டிக்கும் இந்த இனத்தில் இணைந்திருக்கும் அன்னை அன்பர்கள் அனைவருக்கும், ஆன்மீக பெரியோர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு The human love and the divine love. மனித அன்பு, தெய்வீக அன்பு. இவை இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன? இவை இரண்டினுடைய தத்துவங்கள் என்ன? இதை பற்றி அன்னையும் அரவிந்தரும் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் இன்றைய சிந்தனை. ஸோ முதல்ல வாட் இஸ் லவ்? லவ் என்றால் என்ன? அண்ட் வாட் இஸ் டிவைன் லவ் அண்ட் வாட் இஸ் ஹியூமன் லவ்? ஸோ இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோமா, அதுக்கப்புறம் இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு கோ அஹெட். ஸோ லவ் இஸ் த யூனிவர்சல் ஃபோர்ஸ் காமன் டு ஆல் creatures in the world, all creatures and beings in this world. இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு விதி. இட் இஸ் எ லா. ஸோ இந்த உலகத்துல தோன்றிய உயிரினங்கள், மரம் செடி கொடி கூட, உயிரினங்கள் கூட, அனைத்தும் ஒன்றை ஒன்று அன்பு செலுத்துகின்றன. Everything, the world was created in love, by love, of love. The world prevails in love. So அன்பே சிவம், அன்புதான் கடவுள். கடவுள் அன்பு என்பது நாம் நினைப்பது போல ஒரு கருத்து அல்ல. அந்த அன்பு என்பது என்ன என்பதை பற்றி அன்னை குறிப்பிடுகிறார். The divine love and human love lean more exclusively on the divine love. Lean more exclusively on the divine love. When we receive the divine love, of what value can be of human love? அந்த இறை அன்பை நாம் பெற்றுவிட்டால் மனித அன்பிற்கு அங்கே வேலை இல்லை. ஏனால் மனித அன்பு என்பது நிலையானது அல்ல. இட் இஸ் பிராணமயத்திலிருந்து வரக்கூடியது.
So it does not last for long. It will come and go. The divine love alone can stay forever, and divine love alone can protect and give protection to us. அந்த தெய்வீக அன்பு மட்டும்தான் நமக்கு சரியான பூரணமான பாதுகாப்பை அளிக்க வல்லது. There is always bitter taste behind the human love. It is only the divine love which never disappoints. So, இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. Do not grieve. Human love is fugitive. So, அது நழுவி சென்றுவிடும். It is only the divine love that never fails. So, human love மறைந்து விடும். Divine love never fails. Love is லவ் பத்தி நம்ம சொல்லும் போது எல்லாருக்குமே இன்று ஒரு தவறான புரிதல் தான் நம்மிடையே இருக்கிறது. Love is not a sexual intercourse. Love is not a vital attraction and interchange. Love is not the heart's hunger for affection. Love is not the hunger for blood and flesh. Love is a mighty vibration. லவ் என்பது அதற்கு மிகப்பெரிய ஆற்றல். இந்த அன்பு அதற்கு இந்த உலகத்தையே மாற்றும் ஆற்றல் படைத்தது. Love is a mightier vibration coming straight from the one, the divine. And only the very pure and very strong one capable of receiving and manifesting it. Who can receive? We should be capable of receiving the love from the divine and manifesting it. Only the very strong and pure and capable of receiving, very pure and strong peoples only can receive the love directly from the divine and manifest the divine in this material world. Love alone can overcome hate and violence. ஸோ இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா எங்கு பார்த்தாலும் போர் சூழ்ந்த அபாயம். இதை நாம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா the love can overcome hate and violence. Divine love can overcome the evil and the cruels. இந்த கொடுமைகளை நாம் தாண்டி வர வேண்டும் என்றால் only the love alone can change, not the battle. So மேலும் பகவான் என்ன கூறுகிறார் இந்த அன்பு, மனித அன்பும் தெய்வ அன்பை பற்றியும் பகவான் என்ன கூறுகிறார், அன்னை என்ன கூறுகிறார் என்பதை பற்றி சற்று சிந்திப்போம். The love, the starvation for love never ceases by receiving love. It ceases only by giving love. அன்பின் பசி, அன்பை நாம் பெறுவதால் மட்டும் அடங்கிவிடாது. அன்பை நீ கொடுப்பதால் மட்டுமே அந்த பசி தீரும். The love. To bring the divine love and beauty and ananda into the world is indeed the whole crown and essence of our yoga. பகவான் சொல்லுகிறார், to bring the divine love and beauty and ananda into the world is only our sole aim. Our integral yoga is to manifest the divine love in this world. So the soul's love for the divine, in love and ananda, the divine love will manifest on humans to lift to the divine life. The mother did not tell you that love is not an emotion. So emotional love, there are many kinds of love. Human love is made up of emotion,
passion, and desire. All of them vital movements, therefore bound to disabilities of the human vital nature. The emotion is an excellent and indispensable thing in human nature. ஸோ ஒரு தெய்வீக அன்பை நாம் பெற வேண்டுமானால் கூட இந்த எமோஷன், உணர்ச்சி வயப்படுதல் என்பது நமக்கு அத்தியாவசியமான ஒன்று. இது இப்போ மனித அன்புக்கு கூட இந்த எமோஷனல் லவ், கண்டதும் காதல் ஸோ என்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம்னா, அந்த எமோஷன், பட் இட் இஸ் ஆல்வேஸ் நாட் ரைட் வே, but the emotion helps to bring the divine love also, but the emotion always guides us wrongly to the human love. இந்த ஹியூமன் லவ்க்கு வந்து இந்த எமோஷன் வந்து எதிரிதான். ஆனால் இந்த எமோஷன் தெய்வீக அன்பை பெறுவதற்கு ஒரு பாலமாக இருக்கிறது. டிவைன் லவ் there feel through the inner psychic heart and inexhaustible answers with the divine. With the divine love and Ananda alone, the supramental truth can be realized. It is a different consciousness with the different quality, movement, and substance. And the divine love alone, real itself, and does not depend upon outer contact, outer expression, only with the inner happiness. The divine love is not subjected to outer happenings, outer requirements. It is the love is in our heart. It is only in our heart the true real love will comes and unite with the divine. It is not always to physical plane. It widens it to the cosmic consciousness also. The divine love is widens to cosmic, the universal love. There are many grades of love: human love, divine love, and cosmic love, universal love. There are many grades, but we are only dealing about the human love and divine love. And also at the end of the session, we will come to just think over of the psychic love and the cosmic love. So, and let me say also that as regards human love and divine love, human love is limited to certain condition, that it will turn into anger, ego, and deviates from love and lovers. So the human love nature, it is limited to certain condition, that it will turn into anger. ஒரு காலகட்டத்தில் இந்த human love, the emotion, will after sometimes it will turn into anger and hatred. So அந்த ego, ரெண்டு பேருக்கும் அந்த ego வந்துரும். So அந்த ஈகோனால there is a pain only, not the pleasure. Pleasure is less, but pain is more. Love on divine may be in emotion at first. Once we realize the realize and then drank the divine love, no more emotion will be there, only ananda, intimacy with the divine, love equally to all beings of the world forever. Bhagavan சொல்லுகிறார், love is equally to all. மதரும் இதே தான் சொல்றாங்க, my love is equal to all my children. The relation of the child to the mother is that of an entire
sincere and simple, trust, love and dependable. So love வந்து ஒருவரை ஒருவர் dependable. When you come to the divine, lean inwardly on the divine. Do not let other things affect you. Divine love and human love. Divine love, unlike the human love, was deep and vast. Silently, one must become quiet and wide to be aware of it. ஸோ அந்த தெய்வீக அன்பை நாம் உணர வேண்டும் என்றால் மனதில் அமைதியும் சாந்தியும் இருந்தால் மட்டுமே அந்த தெய்வீக அன்பு நம்முள்ளே ஊற்றெடுக்கும், பிரவாகம் எடுக்கும். அந்த தெய்வீக அன்பை நம்மால் உணர முடியும். He must make it his whole object to be surrendered so that he may be one and vessel and an instrument to receive the divine love. To give oneself to the divine is a secret sadhana. It's a great sadhana also. So in the divine love பெறுவதற்கு we should give ourselves entirely, totally, without any reservation. Demand. The more one gives oneself, the more power to receive will grow. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்னையிடம் பகவானிடம் நம்மை சரணாகதி செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு we can receive and grow with the divine love. But for that, all impatience and revolt must go. So இந்த தெய்வீக அன்பை நாம் பெற வேண்டும் என்றால் we should eliminate the impatient. பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையின்மை, அவசரப்படக்கூடாது. So it is not the human love which just comes and go. We should be patient and there must be no ego at all in our being. Human love is human love depends on the vital demands. So நம்ம மனித அன்பு it demands with the vital. மனித அன்பு பிராணனில் தோன்றினாலும் இது சைத்தியத்தின் தொடர்பில் இணைந்து விட்டால் அது தெய்வீக அன்பாக சலனமற்ற பாதுகாப்பான இறை அருளின் அன்பாக மாறிவிடும். So and first of all the love begins in vital. And the vital may be the physical desire or vital desire. But if the vital desire, if we convert into the psychic love desire, it will turn our psychic அன்பு சைத்திய அன்பாக அது மாறிவிட்டால் அதுவே தெய்வீக அன்பிற்கு வித்திட்டு நம்மை தெய்வீக அன்புடன் இணைய வைக்கும் என்று பகவான் கூறுகிறார். If the love is absolute and complete and there has never been any vital demand connected with it, அந்த அன்பு பூரணமாகவும் கம்ப்ளீட் முழுமையாகவும் இருந்தால் அங்கே வைட்டல் பிராணனுக்கு பிராணசக்திக்கு அங்கே வேலை இல்லை. Then there is no revolt cannot come. Ego, there is no place for ego and revolt. One can love divinely only by becoming divine in nature. There is no other way. தெய்வீக அன்பை நாம் பெற வேண்டுமானால் நாம் தெய்வீக சூழ்நிலைக்கு நாம் மாறினால் மட்டுமே அந்த தெய்வீக அன்பை பெற முடியும். Human love is mostly vital, physical with a mental support. It can take an unselfish, noble and pure form and express only it is tented, touched by the psychic. Universal love is spiritual, founded
on the sense of the one and the divine free from நேரா போய் அப்படி கீழே போனா attachment அப்படி and காசி நதி போய் ignorance. அங்க போய் ஆமாமா காசி போயிருந்தோமே இப்ப ஏதோ டாக் ஏதோ கிராஸ் ஆகுது சார். யாரு ஓப்பன் மைக் யார்தான் ஓப்பனர் இருக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணீங்க சார். ஸ்வீட் மதர், எவ்ரி டைம் டோன்ட் ஃபர்கெட் ஈவன் ஃபார் எ மூமெண்ட். மதர் சொல்றாங்க, டோன்ட் ஃபர்கெட் ஈவன் ஃபார் எ மூமெண்ட் that all this has been created by him, and not only is he present in everything, but also he is everything. The difference are only in expression and manifestation. You forget this, you lose everything. So இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிசயங்களுக்கும் முடிவே இல்லை. There is no end to wonders of the universe. நமது குறுகிய எல்லைகளில் இருந்தும் அகந்தையில் இருந்தும் எவ்வளவுக்கு எவ்வளவு விடுவித்துக் கொள்ளுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பிரபஞ்சமும் இறைவனும் நமக்கு அவற்றின் அதிசயங்களை வெளிப்படுத்தும் என்று அன்னை கூறுகிறார். வால்யூம் 15ல அதை மதர் சொல்றார். அன்பு. சோ இன்னும் விரிவாக நாம் பார்க்க வேண்டுமானால், அன்பு எப்பொழுது நம்முள் பிரவாகம் எடுக்கும்? when we fall in love, what happens? அழகு எங்கெல்லாம் இருக்கிறதோ ஆனந்தமும் அங்கே இருக்கும். So what is love? It is an expression of beauty. So நம்ம ஒரு அன்பு நம்மிலே ஊற்றெடுக்கிறது என்றால், we admire something. ஏதோ ஒன்றின் மீது நாம் அதிக விருப்பம் கொள்ளும் பொழுது we love it. So அதுதான் love. Love manifests where there is beauty and ananda. Love needs a lover and a beloved. So a single person cannot be loved. There is need to an object or a man to love each other, a lover and beloved. Bhagavan கூறுகிறார், beauty is ananda taking form, but the form need not be a physical shape. One speaks of a beautiful thought. So the love என்பது ஒரு பிசிக்கல் உருவத்தின் மீதுதான் வர வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இல்லை. அழகான சிந்தனை. So a beautiful act, ஒரு அழகான செயல். A beautiful soul. What we speaks of as beauty is ananda in manifestation. Beyond manifestation, beauty loses itself in ananda, or you may say beauty and ananda become indistinguishably one. So பிரிக்க முடியாதது எதுவோ என்று கேட்பது போல, அழகும் ஆனந்தமும் பிரிக்க முடியாதது. Love and beauty are powers of ananda as light and knowledge. So the love and beauty are the powers of ananda as light and knowledge of divine consciousness. So then what is divine? So மதர் சொல்றாங்க. இப்போ மதரை ஒரு கேள்வி கேட்குறாங்க. மதர், இப்போ ஹியூமன் லவ் சொல்றீங்க, டிவைன்னா என்ன, டிவைன் லவ்னா என்ன? ஸோ மதர் ஆன்சர்ஸ். இதுல ஐ கேன் கிவ் 100 ஆன்சர் ஃபார் டு எக்ஸ்பிளைன் த டிவைன், பட் could be given simply. The divine can be lived, only lived, but not defined. அந்த தெய்வீக அன்பை விளக்க முடியாது, நீ வாழ்ந்து அனுபவித்தால் மட்டுமே அது உனக்கு புரியும். நம்ம தெய்வீக அன்பை பற்றி நம்ம எடுத்து பேசிடலாம், ஆனால் அந்த தெய்வீக அன்பில் வாழ்வதற்கு மட்டுமே அந்த தெய்வீக அன்பு என்றால் என்ன என்பது புரியும். டிவைன் லவ், psychic love and human love, and also there is cosmic love also is.
divine love and its manifestation. To bring the divine love and beauty and ananda into the world is indeed our yoga என்பதை நாம் முதல்லயே பார்த்தோம். So when we admire beauty in things, the love starts and takes birth. The beauty in things, the beauty in nature, the beauty in flower, the beauty in smile, the beauty in thoughts, the beauty in soul, the beauty in sunset, the beauty in sunrise, the beauty in voice, the beauty in music, the beauty in song, and so on. இதை சொல்லிட்டே போலாம். ஒவ்வொன்றிலும் எங்கு அழகு இருக்கின்றதோ, பியூட்டி இன் வாய்ஸ், ஒரு குரல் நமக்கு அழகாக, அந்த குரலை நாம் ரசிக்கும் பொழுது we fall in love on the voice. ஒரு பாடல், ஒரு இசை இனிமையாக இருக்கும் பொழுது, அந்த தெய்வீக கானத்தை கேட்கும் பொழுது we fall in love. So the love, beauty in love, நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்தது the difference between human love and divine love. Human love belongs to the lower nature. So இது மனித அன்பு, it belongs to the lower nature, whereas the divine love belongs to the higher nature. So இது உயர்ந்த தளத்தில் இருப்பது, அது கொஞ்சம் lower vital is in the region. Human love is instant and temporary, it will diminish. So இது மனித அன்பு என்பது உடனடியாக instant வருவது, it is also temporary, it will not last for long. And the human love என்பது வரும், உடனடியாக மறைந்து விடும், it will diminish. But divine love, once it started, it will not leave us. இதுதான் முக்கியமான ஒரு கருத்து. தெய்வீக அன்பை நீ பெற்றுவிட்டால், தெய்வீக அன்பிற்கு நாம் பாத்திரமாகிவிட்டால், அந்த தெய்வீக அன்பு நம்மை விட்டு ஒரு பொழுதும் விலகவே விலகாது. நாம் தான் அந்த தெய்வீக அன்பிடம் இருந்து நமது தவறான செயல்களால் விலகி சென்று விடுவோம். அந்த சூழ்நிலையில் கூட தெய்வீக அன்பு நம்மை விட்டு விலகாது. It will be set aside and will be waiting for our re-come back. So அந்த டிவைன் லவ் நம்ம பெற்றுவிட்டால், அதனுடைய நம்மை விட்டு எந்த சூழ்நிலையிலும் அது நம்மை விட்டு விலகாது. அந்த தெய்வீக அன்பு நம்மை வெறுப்பதற்கு அல்ல. அன்னையின் அன்பு ஒரு பொழுதும் நாம் 1000 தவறுகள் செய்தாலும் என் குழந்தை மீண்டும் என்னிடம் வருவான் என்ற எதிர்பார்ப்புடன் அன்னை காத்து கொண்டிருக்கிறாள். உன் தவறுகளை என்று நீ உணர்ந்து அன்னையிடம் சரணாதிகாரி செய்கிறாயோ, அப்பொழுது நம்மை அரவணைத்து கொள்கிறாள். அதுதான் டிவைன் லவ். ஹியூமன் லவ், the emotional, gives little happiness but large pain. So அந்த ஹியூமன் லவ், மனித அன்பு என்பது உணர்ச்சி வயப்படுவதால் ஏற்படக்கூடிய ஒரு அன்பு. நமக்கு அது சிறிதளவு ஆனந்தத்தை, சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் மிகப்பெரிய வலியையும் வேதனையுமே அது அளிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Whereas the divine love is of kindness and grace, it gives pleasure forever, no pain or worry, only delight and ecstasy. ஆனந்தம், பேரானந்தம், இதுதான் தெய்வீக அன்பினால் விளையக்கூடியது. அந்த ஹியூமன் லவ்வால என்ன வரும் நம்ம பார்த்தோம், தெய்வீக அன்பால என்ன வரும்னு பார்த்தோம். மனித அன்பு தோன்றி மறையும் பொழுது வலியும் வேதனையும் மிஞ்சும், மீண்டும் தொடராது. ஆனால் தெய்வீக அன்பு தோன்றிவிட்டால் மறையாது, மறைந்து விட்டது போல தோன்றினாலும் மீண்டும் அது உயிர் பெற்று விடும்.
Divine love alone is real love. இந்த தெய்வீக அன்புதான் உண்மையான அன்பு. Human love is a falsehood and untrue. So மனித அன்பு என்பது இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபால்ஸ்வுட் அண்ட் அன்ட்ரூ. மனித அன்பு போலியானது, எதையோ எதிர்பார்த்து வருவது. சோ இந்த மனித அன்பு என்பது அது எந்த விதம் யார் மீது வேணாலும் அன்பு செலுத்துவதாக இருக்கலாம். அது தாய் குழந்தை மீதாக இருக்கலாம், கணவன் மனைவி மீதாக இருக்கலாம், உற்றார் உறவினர் மீதாக, நண்பர்களிடம் இருக்கலாம். அனைத்து அன்பும் ஒரு நாள் எதிரியாக மாறிவிடும். நம்மை விட்டு அந்த அன்பு செலுத்தியவர்கள் விலகும் பொழுது வேதனையும் வலியும் தான் நமக்கு மிஞ்சும். இதுதான் ஹியூமன் லவ், எதிர்பார்த்து வருவது. ஆனால் தெய்வீக அன்பு எப்பொழுதும் மெய்யானது, எதையும் கைமாறு கருதாமல் பொழிவது. incessantly will pour. the divine love நமக்கு கிடைத்து விட்டால், இறைவனது அன்பிற்கு நாம் பாத்திரமாகிவிட்டால், நம் மீது அந்த அன்பு எப்பொழுதும் பொழிந்து கொண்டே இருக்கும். நம்மை பாதுகாக்க வல்லது அந்த தெய்வீக அன்புதான். Human love is bargainable, but divine love is unbargainable. So if you love, I love. If you hate, I hate. I too will hate. இதுதான் human love. But the divine love never hates us. But divine love never hates anyone and loves everyone. Let us remember the word of the mother, my love is equal to all my children. So அன்னையினுடைய அந்த மனித அன்பு, என்னுடைய அன்பு என் குழந்தைகள் அனைவருக்கும் சமமானது. யாருக்கோ அதிகமாகவும் யாருக்கோ கம்மியாகவும், எந்த உயிரினத்திற்கும் அதிகமாகவும் ஒரு சில உயிரினங்களுக்கு கம்மியாகவும் இருப்பது அல்ல. அனைத்து ஜீவராசிகளுக்கும் என்னுடைய அன்பு சமமானது என்று அன்னை கூறுகிறார். மனித அன்பு லிமிட்டெட், வரம்புக்குட்பட்டது. தெய்வீக அன்பு லிமிட்லெஸ் அண்ட் வாஸ்ட். தெய்வீக அன்பு எல்லை இல்லாதது, அது பறந்து விரிந்து இருப்பது. So human love is egoistic, expect something. So இந்த மனித அன்பு என்பது ஒன்றை எதிர்பார்த்து வருவதுதான் மனித அன்பு. So எதையோ எதிர்பார்த்து வருவதுதான் மனித அன்பு. Whereas divine love, it is non-egoist, nothing it expects. So இந்த தெய்வீக அன்பு எதையும் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது அல்ல. நமக்கு எல்லாருக்கும் இந்த தெய்வீக அன்பை பற்றி ஒரு கதை நமக்கு எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் மீண்டும் அதை நம்ம நினைத்து கொண்டால் நலமாக இருக்கும். என்னவென்றால், ஒருவனும் ஒரு கடவுளிடம் மிகவும் நட்புடன் பழகி வருகிறார். ஸோ ரொம்ப இன்டிமெசி, ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். கடவுளும் அவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். மாலை நேரங்கள்ல பீச் பக்கம் அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் இவருடைய கஷ்டம்லாம் கடவுள்கிட்ட சொல்லுவாரு. அவரு அப்படியே கேட்டுட்டு அதுக்கு உண்டான தீர்வுலாம் சொல்லுவாரு. இப்படியே அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ மற்ற கண்களுக்கு அவருக்கே தெரியாது, அந்த டிவைன் இவர் கூட நடந்து வருகிறது, என் கூட கேட்கறதுன்னு தெரியாது. அந்த டிவைன் கேட்கிற குரல் மட்டும்தான் அவருக்கு கேட்கும். அப்புறம் பக்கத்துல அவருடைய காலடி தடம் தெரியும். அந்த கடல் மண்ணல்ல அவங்க நடக்கும்போது இவர் காலடி தடம் பக்கத்திலேயே டிவைன் காலடி தடம் மட்டும் நடந்து வர்றது அவருக்கு தெரியும். அதை வச்சுதான் அவர் கடவுள் நம்ம கூட வராரு, எப்போதும் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்குவாரு. ஆனால் ஒரு நாள் அங்கே கடவுளின் குரல் கேட்கிறது. ஆனால் அங்கே காலடி தடம் இல்லை, கடவுளுடைய காலடி தடம் இல்லை. ஆனா ஒரே ஒரு காலடி தடம் மட்டும் அவரு கண்ணுக்கு தெரியுது. அப்ப கேக்குறாரு, இறைவா, என்ன நீ வெறுத்து விட்டாயா, என்னை ஒதுக்கி விட்டாயா,
ஏன் என்னுடன் இன்று நீ வரவில்லை என்று அவர் கேட்கிறார். அப்பொழுது குரல் கேட்கிறது, நண்பரே, நீ பார்ப்பது என்னுடைய கால் தடம்தான். உன்னை உன் வேதனைக்காக நான் சுமந்து கொண்டு நான் முன்னே வருகிறேன். சோ அப்பதான் அவருக்கு புரியுது. சோ இறைவனுடைய அன்பு எப்பேற்பட்டது. த டிவைன் லவ் இஸ் கம்பேஷன், கருணை மிக்கது. அவரை சுமந்து கொண்டு இறைவன் நடக்கிறார். அந்த இறைவனுடைய காலடி தடத்தை தான் அவர் பார்க்கிறாரு. அவர் நினைச்சுக்கிட்டாரு இது நம்முடைய காலடி தடம், இறைவனை காணோம் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இறைவன் சொல்லுகிறார், உன் வேதனை உன்னால் தாங்க முடியவில்லை, அதனால் உன்னையும் உன் வேதனையும் நான் சுமந்து கொண்டு நடக்கிறேன், நீ பார்ப்பது என்னுடைய கால் தடம்தான் என்று பகவான் சொல்லும் பொழுது அதுதான் the divine love. சோ மனித அன்பு, ஹியூமன் லவ் என்று சொல்லும்போது நம்ம எல்லாம் தவறாதான் புரிஞ்சுக்கிறோம். என்னவென்றால், a girl and a boy or a woman and a man fall into love with each other, but it is not so. அது ஒரு ஹார்மோனியல் சேஞ்சஸ் இன் ஹியூமன் பாடிஸ். அந்த காலகட்டத்தில் ஒரு இளைஞர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த அன்பு, அந்த காதல் என்று சொல்வது, இட் இஸ் a harmonial changes human bodies, the physical, mental and vital desire for attraction and sex. So opposite sex attracts each other, but they departs and takes away each other once their expectation were fulfilled. So and the emotional and the vital love, அதனுடைய டிசையர் முடிந்தவுடன் அது விலகி சென்று விடும். அப்பொழுது அது நமக்கு கொடுப்பது வேதனை தான். சோ இந்த அன்பு எப்படியா இருந்தாலும் சரி, தந்தை மகன் மகள் உறவானாலும் சரி, மற்ற பொருட்களின் மீதான அன்பானாலும் சரி, ஒரு நாள் அது நம்மிடமிருந்து நம்மை வெறுத்து விலகும் பொழுது ஒரு காலகட்டத்தில் நமக்கு வேதனையும் வலியையுமே இந்த மானிட அன்பு அளிக்கும். ஆனால் தெய்வீக அன்பு நம்மை ஆட்கொண்டு விட்டால் அது என்றுமே விலகாது, எதையும் நம்மிடம் எதிர்பார்க்காதது, இடைவிடாத ஆர்வமும் நேர்மையும் சரணம் மட்டுமே போதும். சோ அந்த தெய்வீக அன்பு நம்மிடம் எதிர்பார்ப்பது இந்த 3 தான்: இடைவிடாத ஆர்வம், நேர்மையுடனான அன்பு, உன்னை சரணாகதி. அந்த இறை அன்புக்கு நீ சரணடைந்து விட்டால் அந்த தெய்வீக அன்பு உன்னை சூழ்ந்து கொள்ளும். அதற்கு பிறகு நீ எதற்கு அஞ்ச வேண்டும்? ஹியூமன் லவ் இஸ் பொசசிவ்னஸ், டிவைன் லவ் இஸ் அன்பொசசிவ். ஸோ எனக்கு மட்டும்தான் அப்படின்றத ஹியூமன் லவ் இன்றைக்கு நம்ம எல்லாம் பார்க்குறோம். இந்த ஹியூமன் லவ்வோட எவ்வளோ மிகப்பெரிய கொடூரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பிகாஸ் ஆஃப் திஸ் பொசசிவ்னஸ், எவ்ரிதிங், எனிதிங் இன் த வேர்ல்ட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். இந்த டிவைன் லவ் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சொந்தமானது. இறை அன்பை உணர நாம் இறைவனாக மாறினால் மட்டுமே அதை முழுமையாக பெற முடியும் என்பதை ஏற்கனவே நாம் பார்த்தோம். எனவே அன்பார்ந்த அன்பர்களே, நாம் மனித அன்பிற்கு பற்றற்று இருப்போம். இறைவனின் அன்பை பற்றி கொள்வோம். மனித அன்பிற்கு தாமரை இலை போல இருப்போம். நீரிலே பிறந்து நீரிலே வாழ்ந்தாலும் நீருடன் ஒட்டாமல் இருப்போம். இந்த மனித அன்புக்கு நாம் தாமரை இலை போல இருப்போம். தெய்வீக அன்பிற்கு தாமரை கிழங்கு வேர் போல இருப்போம். குளத்தின் தண்ணீர் வற்றிவிட்டாலும் அது உயிர்ப்புடனே இருக்கும். மறைந்து விட்டது போல் தோன்றினாலும் ஒரு துளி நீர் பட்டவுடன் மீண்டும் அது துளிர்த்து விடும். அதனால்தான் தெய்வீக அன்பில் இருந்து நமது தவறான செயல்கள் மூலமாக நாம விலகி விடுவோமே தவிர நம்மை விட்டு அந்த தெய்வீக அன்பு ஒருபோதும் விலகாது. இதுதான் நம்முடைய
தாமரை தத்துவம். ஸோ தெய்வீக அன்பை நாம் தாமரை தண்டு போத தாமரை கிழங்கு போல நாம் இருப்போம். மீண்டும் நம்மை அரவணைத்துக் கொள்ளும். இந்த பிறவி சங்கிலிருந்து விடுபட தெய்வீக அன்பினால் மட்டுமே சாத்தியமாகும். The human love will never lead us to the divine. Only the divine love alone can lead us to the divine. மனித அன்பு மீண்டும் மீண்டும் நம்மை பிறவி எடுக்க வைத்து விடும். ஏன்னா ரொம்ப அட்டாச்மெண்ட். நமக்கு எல்லா கதையும் தெரியும். மகா முனிவர் ஒருத்தர் இறக்கும் தருவாயில் ஒரு மானின் மீது மிகப்பெரிய அன்பு செலுத்தி இருந்தார். அவர் அடுத்த பிறவியில் மானாகவே பிறக்க வேண்டி விட்டது. ஸோ எனவே the attachment to the human beings, the human love will lead us. பிறவி எடுக்கு துன்பக் கடலிலே நம்மை ஆழ்த்திவிடும். இன்பக் கடலிலோ துன்பக் கடலிலோ நாம் வாழ வேண்டுமா, எதை நாம் அடைய வேண்டும் என்பதை நாமே முடிவு செய்து கொள்வோம். பகவான் சாவித்திரியில் அன்பை பற்றியும் தெய்வீக அன்பை பற்றியும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமான பேஜ் 292 இருந்து 294 வரைக்கும் அனைவரும் அன்பை அன்பர்கள் இந்த பேஜ் 3 பேஜ் படிங்க. There is a wonderful lines about this love. ஸோ அதுல ஒரு சில இதை மட்டும் நான் படிக்கிறேன். ஏன்னா நமக்கு இருக்கும் நேரம் குறைவானது. அந்த நேரத்துக்குள்ள நம்ம முடிக்கணும். ஸோ one who could love without return of love, பேஜ் 291 இருந்து எல்லாமே வரும். இப்ப படிக்கிறது எல்லாமே 291. The transforming all experience to delight. It turned ragged fleshhood into happy truth. Its power was to reveal divinity, a flame that cancelled death in mortal things. The intimacy of God was everywhere. A constant touch of sweetness linked all hearts, and inner happiness abode in all. Page 292 finer than fineness, deeper than deeps, without which life and love could never have been, and met at once the touch of other souls, close, blissful, concrete, wonderfully true. A loveliness of lakes and streams and hills. 293, all objects were like body of gods, a glowing figure of its secret self, the love in which beloved and lover are one. So அந்த பேஜ் 15ல அந்த மதரோட லவ் பத்தி பகவான் சொல்லும்போது, லவ் in her was wider than the universe. The whole world could take refuge in her single heart. அடுத்தது பேஜ் 346ல the grace of the mother, அந்த மதருடைய லவ், அவளுடைய தனிப்பெரும் கருணை இந்த பூமியில் ஏன்னா நம்ம சாவித்திரியே the story, the great epic of Savitri is of conjugal love. அந்த லவ் அடிப்படையாக வைத்ததுதான் நம்முடைய சாவித்திரி. இந்த சாவித்திரி காவியமே, சாவித்திரி காவியத்துல பகவான் கிட்டத்தட்ட 404 முறை இந்த லவ் என்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு. 204 தடவை ஒன்லி லவ் அலோன் அதை யூஸ் பண்றாரு. மீறி லவ்லினஸ், லவ் மற்றும் சேர்ந்து வரக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்கு. ஸோ மிகப்பெரிய அந்த லவ் பத்தி தான் பகவான் சாவித்திரில நிறைய இடத்துல more than 500 times பகவான் used this word love. ஸோ இந்த லெட்டர்ஸ் ஆஃப் யோகால பகவான் சொல்றாரு. ஒரு 2-3 கருத்தை நாம் சிந்திப்போம். The divine love exists in itself and does not depend on outer contact or outer expression. ஏற்கனவே இதை நம்ம பார்த்திருக்கோம். There is the one divine love secret in all things, but manifestation of it in matter and in forms of life depends upon the state of consciousness and organization.
மனித காதலினாலும் கண்ணீர் வரும், ஆம், தெய்வீக காதலினாலும் கண்ணீர் வரும். சோ அந்த முதல் கண்ணீர் வந்து துன்பத்தாலும் துயரத்தாலும் வருவது. ஆனால் இரண்டாவது தெய்வீக காதலினால் வரக்கூடிய கண்ணீர் அது வந்து ஆனந்த கண்ணீர். ஏனென்றால் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அந்த டிவைன் கம்பேஷன், டிவைன் லவ் நாம் அனுபவிக்கும் போது இறைவன் எப்படி கருணை உள்ளம் படைத்தவன். இதற்கு மாணிக்க வாசகர் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். அந்த இறைவனை பத்தி நாம் படிக்கும்போது அந்த தேவி அவர் எப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இந்த இறைவன் எப்படியெல்லாம் அவரை ஆட்கொண்டார் என்பதை நாம் அறிவோம். ஸோ அடுத்தது டிவைன் லவ் அண்ட் physical love. So what is the divine love? Is that which comes from above, poured down from the divine and oneness and ananda on being. Psychic love is form taken by divine love in human being according to the needs and possibility of the human consciousness. So the psychic love, it is belongs to individual one. The divine love is for all. நம்முடைய சைத்திய அன்பு என்பது நம்முடைய சைத்திய புருஷனிலிருந்து வரும் பொழுது அது நம்மீதும் நம்மையும் ஆட்கொள்ளும். அது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். சைத்திய அன்பு என்பது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். ஆனால் தெய்வீக அன்பு அனைவருக்கும் சமமானது. அன்பு ஒன்று கொள்ளுமாறு அண்ணலிட்ட கட்டளை, அன்பு என்ற கத்தி கொண்டு ஆடறுப்பர் எத்தனை. சோ இந்த உயிரினம் மீது அன்பு செலுத்தணும்னு வந்து இது கண்ணதாசனுடைய வரிகள். சோ அப்போ அன்பு ஒன்று செய்யுமாறு அண்ணலிட்ட கட்டளை, அன்பு என்ற கத்தி கொண்டு ஆடறுப்பர் எத்தனை, மண்பதைக்கு இறங்குமாறு மன்னனிட்ட கட்டளை, மண்பதை எலும்பில் தங்கள் மகுடம் கொள்வர் எத்தனை. சோ இந்த மக்களுக்காக அன்பு செலுத்தி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பது இறைவனுடைய ஆர்டர். ஆனால் இந்த மக்கள் மீது எவ்வளவு சுமைகளை சுமத்தி அவர்களுடைய பணத்தை இன்று அரசியல்வாதிகள் தங்களுடைய தனிப்பட்ட சொத்துக்காக சேர்த்து அனுபவிக்கிறார்கள். அதுதான் அந்த கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, மண்பதைக்கு இறங்குமாறு மன்னனிட்ட கட்டளை, மண்பதை எலும்பில் தங்கள் மகுடம் கொள்வர் எத்தனை. தெய்வீக அன்பு மேலிருந்து வருவது, தெய்வீக ஒற்றுமையிலிரும் அதன் ஆனந்தத்தில் இருந்தும் பொழிவதாகும். சைத்திய அன்பு என்பது மனித உணர்வின் தேவைகள் மற்றும் அதன் சாத்திய கூறுகளுக்கு ஏற்ப மனிதனில் தெய்வீக அன்பினால் எடுக்கப்பட்ட ஒரு வடிவமாகும். இது தெய்வீக அன்னையின் பிரபஞ்சளாவிய அன்பு. சோ தெய்வீக அன்னையின் பிரபஞ்ச அன்பு, த காஸ்மிக் லவ். இந்த காஸ்மிக் லவ் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, பகவான் சிவபெருமான் வந்து பிட்டுக்கு மண் சுமந்து அடிப்பட்டதுதான் நம்ம சொல்லணும். ஒன்ஸ் அவர் சோல், அவர் லவ் வில் யுனைட், he is in all is in him. ஸோ எல்லாமே நம்ம எல்லாரும் அவனுக்குள்ள இருக்கிறோம், அவன் நமக்குள்ள இருக்கிறான். அப்படி இந்த ஏகன் அநேகனாக இந்த விரிந்து பரந்த இருக்கிற இந்த சூழ்நிலையில் பகவான் மீது விழுந்த ஒரு அடி நம் அனைவரின் மீதும் விழுந்ததாக நாம் அறிகிறோம். அதுதான் காஸ்மிக் லவ், த யூனிவர்சல் லவ். ஸோ அந்த நம்முடைய அன்பு காஸ்மிக் அன்பாக மாறும் பொழுது, ஸோ அனைத்து உயிர்களும் அனுபவிக்கும் வேதனையும் சந்தோஷமும் நாமே அனுபவிப்பது போல நமக்கு தெரியும். அப்போதான் யூ ஆர் பிகம் த டிவைன். ஸோ தெய்வீக வாழ்க்கை, தெய்வீக அன்பும் நமது அன்பும் ஒன்றாக கலந்து விட்டது. அந்த இறைவன் அன்பும் நமது அன்பும் is equal to all beings of this world. So சைத்திய அன்பு இப்ப நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். psychic love, when there is no demand or desire, only love and self giving, that is the psychic love. Psychic love is quite satisfying and it can change even the vital love into something great and beautiful.
So, அந்த சைத்திய அன்பு என்பது இந்த வைட்டல் லவ் கூட மாற்றக்கூடிய தன்மை பெற்றது. The love that belongs to the spiritual planes is of a different kind. The psychic has its own more personal love. Bhakti, surrender, love in the higher or spiritual mind is more universal and impersonal. The two must join together to make the highest divine love. The மிக உயர்ந்த தெய்வீக அன்பு இந்த பிரபஞ்சத்தில் பரவ வேண்டுமானால் ஆன்மீக தலங்களுக்கு சொந்தமான அன்பு வேறு வகையானது. சைத்திய அன்பு அதன் சொந்த தனிப்பட்ட அன்பு, பக்தி, சரணாகதி உடையது. உயர்ந்த அல்லது ஆன்மீக தலத்தில் உள்ள அன்பு மிகவும் உலகளாவியது மற்றும் தனித்துவம் வாய்ந்தது. உயர்ந்த தெய்வீக அன்பை உருவாக்க தெய்வீக அன்பும் சைத்திய அன்பும் ஒன்றாக இணைய வேண்டும். நம் மிக உயரிய தெய்வீக அன்பு இந்த பிரபஞ்சத்தில் நிலவ வேண்டுமானால் தெய்வீக அன்பும் சைத்திய அன்பும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று பகவான் கூறுகிறார். How can one help the world? ஸோ மதர் கிட்ட இந்த கேள்வி கேட்கிறாங்க. எப்படி ஒருவன் இந்த உலகத்திற்கு உதவ முடியும்? மதர் சேஸ், the best way to help the world is to transform oneself by an integral and intensive yoga. Yoga of the world, the integral yoga. நம்முடைய ஒருங்கிணைந்த பூரண யோகம்தான் the best way to help the world is to transform oneself. நம்மை நாம் திருவுரு மாற்றிக்கொள்ள வேண்டும். And then by integral and intensive yoga we can change the world. அதுதான் அன்னை சொல்றாங்க. So long as you do not have the power to change the world, இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் உன்னுடன் இல்லை என்றால் it is useless that the world is wrong. நம்ம எப்பவுமே இந்த உலகம் எனக்கு என்ன செய்தது, இந்த உலகம் வேஸ்ட் என்று அதை சொல்லுவதற்கு நமக்கு அருகதை இல்லை. If you abolish in yourselves the things that are wrong in the world, you will see that the world will no longer be wrong. So உன்னிடம் இருந்த தவறுகளை நீ விலக்கிவிட்டால் இந்த உலகம் தவறானது அல்ல என்பது உனக்கு புரிந்துவிடும். When you truly changed everything around you, you will also be changed. If you radiate the divine love in and around you, the universe will radiate the love to all. Divine love alone can change the world. இந்த உலகத்தை மாற்றுவதற்கு ஒரு தெய்வீக அன்பினால் மட்டுமே முடியும் என்பதை அன்னை சொல்றாங்க. There is also a cosmic love. Cosmic love depends on the realization of oneness of one with all. அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து அடிப்பட்ட கதை தான் அது காஸ்மிக் லவ். அந்த காஸ்மிக் லவ்வா நம்முடைய இண்டிவிஜுவல் லவ் எப்போ மாறுகிறதோ then we and divine are one and one self ஆக நாம் ஆகிவிட்டோம் நமக்கு தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக நம்ம இந்த உலகத்துல we are still living in the material world. அப்போ என்னதான் நம்ம தெய்வீக இதுல இருந்தாலும் பல கஷ்டங்கள் நம்ம வரும்போது இறைவனை குறை கூற நாம் துணிந்து விடுகிறோம். ஆனால் அன்னை என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோதனைகள், கஷ்டங்கள் இறைவன் நமக்கு கொடுப்பதும் இறைவன் நம் மீது வைத்துள்ள அதீதமான அன்பில்தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் மீது இறைவனுக்கு இருக்கின்ற அதீத அன்பினால் தான் நமக்கு பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து இந்த சூழ்நிலையிலும் என்னுடைய குழந்தை எவ்வாறு நடந்து கொள்கிறான் என்று பார்ப்பதற்காகத்தான் உனக்கு எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வருகிறாயோ உன்னிடம் தெய்வீக அன்பு அருகில் இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்னை கூறுகிறார். Divine love alone has the power to change and save ourselves and the world என்ற அன்னையின் வாசகத்தோடு இதை நம்ம முடிக்கலாம். ஸோ மேலும் மேக்சிமம் நம்ம எல்லாம்
பார்த்துட்டோம். ஸோ இந்த அல்டிமேட்டா நம்ம கம் டு அன் எண்ட் அப்படின்னா we should the human love, there is always we should live with human love. இந்த உலகத்துல நாம் வாழும் வாழ்க்கை மனித அன்பு இல்லாமல் நாம் வாழ முடியாது. ஆனால் அதை பற்றற்று இருப்போம், அந்த மனித அன்பில் பற்றற்று இருப்போம், தெய்வீக அன்பில் பற்றுக்கொள்வோம் என்ற கருத்தை எடுத்துக்கொண்டு இந்த அரிய கருத்துக்களை அன்னை அரவிந்தரின் திருப்பாதங்களில் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனசேகரன் சார், ரொம்ப லெக்சர் அருமையா இருந்தது. அன்பர்கள் ஏதானும் விளக்கமோ கேள்விகளோ இருந்தா கேட்கலாம்னு நினைக்கிறேன். கேட்கலாம், பாருங்க. யாரான ஏதாவது கிளாரிஃபிகேஷனோ இல்லை ஏதாவது அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் சொல்றீங்களோ எல்லாரும் கேட்க விரைக்கலாம். உங்கள் கருத்துக்களை கூட பகிர்ந்து கொள்ளலாம். இந்த டிவைன் லவ் அண்ட் ஹியூமன் லவ் எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொண்டோம், இஸ் இட் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ்? ஸோ ஏன்னா இது சிவகுமார் சார் திடீர்னு ஆல் ஆஃப் எ சடன் சொன்னாரு, சார் கேன் யூ ஏபிள் டு ஸ்பீக் அப்படின்றாரு வித்தின் ஒன் டே. ஓகே சார், இட் இஸ் மதர்ஸ் வில். ஸோ அந்த தெய்வீக அன்பும் மனித அன்பும் பற்றியே நான் பேசுறேன்னு சொல்லிட்டு தான் தங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். யூ கேன் கிவ் யுவர் கமெண்ட்ஸ் ஆல்சோ. காஸ்மிக் லவ் பத்தி சொன்னீங்களா, அது கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது காஸ்மிக் லவ், அதாவது நம்ம என்ன அப்படின்னா, நம்முடைய இண்டிவிஜுவல் லவ் இஸ் மர்ஜ்டு வித் த யூனிவர்சல் லவ். அனைத்து உயிர்களிடத்தும் நாம் அன்பு செலுத்தும் போது அவர்கள் நம்மீது அன்பு செலுத்துவார்கள், நம்முடைய அன்பு அவர்களிடம் சென்றுவிடும். ஸோ த மியூச்சுவல் லவ் இஸ் த காஸ்மிக் லவ். அதுதான் அந்த சிவபெருமான் மீது விழுந்த அடி நம்ம எல்லார் மீதையும் விழுந்ததாக அன்றைக்கு உணரப்பட்டது. அப்போ அவர் பீயிங் த சைக்கிக் பீயிங், நம்முடைய இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மாவும் இறைவனது ஆன்மாவுடன் கலந்தால் மட்டுமே அந்த காஸ்மிக் லவ் இட் இஸ் பாசிபிள் பை த காஸ்மிக் லவ். இண்டிவிஜுவலா இருக்கிற வரைக்கும் இட் வில் நாட் ஹேப்பன். நம்ம தனிப்பட்ட முறையில இருக்கும்போது it will not become as a universal or cosmic love. Only if you feel அதாவது பிற உயிர்கள் துன்பப்படும் போது, வள்ளலார் சொன்னார் அதே கருத்துதான், வாடிய பயிரை கண்டபோது வாடினேன். சோ அந்த மற்ற உயிரினங்கள் துன்பப்படும் போதும் மற்ற உயிரினங்கள் சந்தோஷப்படும் பொழுதும் நாமும் அதே துன்பத்தையும் அதே சந்தோஷத்தையும் நம்மாலும் அனுபவித்தால் அதுவே காஸ்மிக் லவ். ரொம்ப தேங்க்ஸ் சார். வள்ளலாரை பத்தி அருமையா அன்பாவே சொல்லிட்டீங்க. வள்ளலாரை பத்தி சொல்லும் போது ரொம்ப அருமையான அவர் பூப்பறிக்கும் போது அவருக்கு கான்சியஸ்னஸ் வந்துதான் இந்த சிவம் இந்த சிவத்தை அந்த சிவத்துக்கு பறிப்பதானாராம். அந்த மல்லிகைப்பூ பார்த்துட்டு அதுலயும் ஒரு சிவனை பார்த்திருக்காரு, தன்னுள்ளயும் ஒரு சிவன். காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அதுதான் மதர் அனைத்து அந்த பிரான்ஸ்ல இருந்து மதர் பாண்டிச்சேரிக்கு நிரந்தரமாக வரும்போது ஒவ்வொரு பொருள்கள் இடத்தும் அவர்கள் அந்த நன்றியை சொல்றாங்க. அப்போ அந்த ஈவன் இந்த இன்னட் ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு அந்த ஜட பொருளை நம்ம சொல்றதுக்கு கூட அந்த தெய்வீக கான்சியஸ்னஸ் இருக்குது. தே கேன் ஹியர், தே கேன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற உணர வைக்கிறது தான் மதர் நமக்கு அந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ல சொல்லும்போது தட் இஸ் த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அண்ட் காஸ்மிக் லவ். அத்தனை அது ஜிடப்பொருள் இருந்தாலும் சரி, உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி, அனைத்து
அனைத்து பொருள்களின் மீதும் சமமான அந்த அன்பும் நம்ம அன்பும் ரேடியேட் ஆகும். அதனாலதான் மதர் வந்து எல்லா மரம் செடிகளும் மதர் கிட்ட போய் பேசுச்சு. சோ அவர்கள் உலா வரும்போது அந்த மரம் செடி கொடிகள்லாம் அவர்கள்ட்ட அந்த காய்கனிகள் கொடுக்கக்கூடிய மரங்கள் செடிகள் கூட அன்னையே என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அன்னைகிட்ட பேசுது. ஒரு ஆசிரமத்துல ஒரு மரத்தை வெட்டும் பொழுது போய் அன்னைகிட்ட வந்து சொல்லுது. சோ அந்த குளிர்காலத்துல அந்த பனியினால வாடக்கூடிய மரங்கள் எல்லாம் அன்னையிடம் போய் முறையிடுகிறது. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் சோ அது வந்து கான்சியஸோட அன்னையினுடைய கான்சியஸோட இறைவனுடைய கான்சியஸோட இருக்கும்போது தட் இஸ் த ரியல் காஸ்மிக் லவ். நாம பக்தின்னு சொல்றோமே, பக்திய நாம டிவைன் லவ்னு சொல்லலாமா? அதாவது பக்தி வந்து எமோஷன் சார். எமோஷன்ல நமக்கு வந்து பக்தி ஏற்படும், கொஞ்ச நாள்ல வந்து அது போயிடும். பட் we can convert the emotional to the divine. அந்த தெய்வீக பக்திக்கு நாம் மாற்றலாம். பட் எமோஷன் வந்து இட் இஸ் நாட் த டிவைன் லவ். அது இல்லாம இருக்கிறதா, அது பதற்றமடையாது. தெய்வீக அன்பு எந்த சூழ்நிலையிலும் டிஸ்டார்ஷன் ஆகாது. அது நாம் வந்து வருத்தப்படும் போதா இருந்தாலும் சரி, நம்ம எக்ஸ்டசி மிக உயர்ந்த ஆனந்தத்துல இருந்தாலும் சரி, இட் வில் ரிமைன் த சேம். அதுதான் டிவைன் லவ். ராதாராணி மேடம். நமஸ்காரம் சார். இது வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது உண்மையாலேயே மதரோட அன்பினாலதான் நீங்க இவ்வளவு கருத்துக்களை திரட்டி எங்களுக்கு இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு அழகா எடுத்து சொன்னீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பாயிண்ட் நல்லா அழகா சொன்னீங்க, அன்பை கொடுப்பதால் தான் அன்பின் பசி தீரும்னு. அது வந்து ரொம்ப அற்புதமான லைன். நான் நிறைய யோசிக்க வேண்டிய லைன் அது. அப்புறம் நீங்க சாவித்திரி வரிகள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அது எங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் காட்ட நாங்க எடுத்து அழகா படிச்சு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் தாமரை தண்டு தாமரை தத்துவம்னு சொன்னீங்க, ரொம்ப அழகா இருந்தது. அது ரொம்ப உண்மை. அப்பதான் நான் வந்து வெண்தாமரை செந்தாமரை ஏன் மதருக்கும் பகவானுக்கும் அர்ப்பணம் பண்றோம், அது ஒரு காரணமோ அப்படின்னு கூட நான் நினைச்சுட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப அற்புதம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ரங்கராஜன் சார். ரங்கராஜன் பேசலாமா சார்? கேக்குறதா? எஸ் சார், எஸ் சார், வெல்கம் சார். சார் வந்து தனசேகரன் சார் வந்து அவர் ஒரு மாசம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அப்படியே கொடுத்துட்டே இருப்பார். அவர் சாதாரணமா நம்ம வந்து சாண்ட்விச்னு சொன்னேன்னா ஒரு பிரெட் கீழே ஒரு பிரெட் மேல, நடுவில் உங்களுக்கு பிரியமான வஸ்து தான். ஆனா இவர் வந்து பிரெட் மேல பிரெட், அந்த இது மேல இதுன்னு அடிக்கிட்டே போவாரு. ஒரு நாளே இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப அற்புதமா இருந்தது. அப்புறம் இந்த காஸ்மிக் லவ்னு என்னன்னு கேட்டாரு. அது ரொம்ப அருமையான சிவபெருமான் மேல பட்ட அடி எல்லார் மேலையும் பட்டுதுன்னு சொன்னாரு. அதே மாதிரி நான் வந்து காஸ்மிக் லவ்னு நான் என் பேத்தியை எவ்வளவு லவ் பண்றேனோ அவ்வளவு அவர் சாரோட பேத்தியும் நான் லவ் பண்ணேன். அப்படிங்கிறது வரும்போது அது காஸ்மிக் லவ்வா மாறி. Yes, yes, absolutely. Wonderful talk. வேற யாராலும் கேட்கறாங்களா? இல்லைன்னா ப்ரொசீட் பண்ணலாமா? Yes sir, we will conclude. சார், நான் வரதராஜன் பேசுறேன். ஒரு மதர் அதுக்கு படிக்கலாமா? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நன்றி. வாருங்கள், படிக்கலாமா? மதர் ட்ரூ ரிலேஷன் வித் த மதர் அப்படின்னு சொல்லி ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காரு. இல்லை ஒன்றா ஆசிரம் இதில் நளிதா படிச்சு காமிச்சார் இந்த பேசேஜ். The love which is turned towards the divine ought not to be the usual vital being which men call by that name. For that is not love, but only a vital desire, an instinct for appropriation, the impulse to possess and monopolize. Not only is this not the divine love, but it ought not to be allowed to mix in the least degree in the yoga wine, capital Y. True love for the divine is self-giving, free of demand,
full of submission and surrender. It makes no claim, imposes no condition, strikes no bargain, indulges in no violence of jealousy or pride or anger, for these things are not in its competition. In return, the Divine Mother also gives herself, but freely, and this presents itself in an inner giving. Her presence in your mind, your vital, your physical consciousness, her power recreating you in the divine nature, taking up all the movements of your being and directing them towards perfection and fulfillment. Her love enveloping you and carrying you in its arms. It is this that you must aspire to feel and possess in all your parts, down to the very material. And here there is no limitation either of time or of completeness. If one truly aspires and gets it, there ought to be no room for if one truly aspires and gets it, there ought to be no room for any other claim or any other disappointed desire. And if one truly aspires and one does unfailingly get it, more and more as the purification proceeds and the nature undergoes the needed change. ரொம்ப அருமையானது. If one truly aspires, one does unfailingly get it, more and more as the purification proceeds and the nature undergoes its needed change. Keep your love pure of all self-claim and desire. You will find that you are getting all the love that you can bear and absorb in answer. The relationship with the mother வந்து படிச்சு காமிக்கணும். ஒரு தடவை ஸ்டைல் நளினாவே படிச்சு காமிச்சாரு. ரொம்ப Thank you so much, sir. Thank you very much. நல்லா இருந்தது சார். உங்க இது குட் பிரசன்டேஷன், பியூட்டிஃபுல். ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு ஹியர் யூ. தேங்க்யூ சார். Thank you, sir. It's mother's blessings. மேலே சமப் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணலாம். வேற ஒன்றும் கொஸ்டின்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லைன்னா, இன்னைக்கு லெக்சர் ரொம்ப அருமையாக இருந்தது. இது ஹியூமன் லவ் அண்ட் டிவைன் லவ்னு பற்றி பேசினீங்க. அதாவது மனித அன்பு வந்து லவ் இட் ஸ்டார்ட்ஸ், லவ் இஸ் அ யூனிவர்சல் ஃபோர்ஸ்னு ஆரம்பிச்சிங்க, ஆஸ் கிவன் பை மதர் ஸ்ரீ அரவிந்தோ. இது டிவைன் லவ் இஸ் தெய்வீக அன்பு, இஸ் பூர்ணமான பாதுகாப்பு, பூர்ணமான அம்சம். அது ஹியூமன் லவ் வந்து இஸ் எ ஃபியூஜிட்டிவ்னு சொன்னீங்க. அது டிவைன் லவ் டஸ் நாட் ஃபேட். டிவைன் லவ் வந்து மறையிறது கிடையாது. ஹியூமன் லவ் வந்து லிமிட்டட் கான்செப்ட் சொன்னீங்க. ஹியூமன் லவ்ல ஒரு ரொம்ப அருமையான சொன்னீங்க, எமோஷன், பேஷன் அண்ட் டிசைர்னுங்க. எமோஷன்ஸ் வந்து மென்டல் எமோஷன்ஸாக இருக்கலாம், வைட்டல் அட்ராக்ஷனாக இருக்கலாம். பேஷன் வந்து உணர்ச்சி வசப்படுதல், எமோஷன்ஸு மனசு பொறுத்தது. அப்புறம் டிசைர் வந்து ஈகோ பேஸ்டு டிசைர். இந்த மூணு தான் வந்து இட் டெரைவ்ஸ் தி சோ கால்டு லவ் அட் த ஹியூமன் லெவல். அது ரொம்ப அழகாக சொன்னீங்க. இது அன்ரிக்வைட்டட் லவ், அதாவது நம்ம லவ் பண்ணிட்டு ஃபிசிக்கல் லெவலில் நம்மளுடைய நார்மல் ஹியூமன் லெவலில் வந்து அடுத்துட்டு அந்த லவ்டு பார்ட்டி ரிட்டர்ன் பண்ணலைன்னா அன்ரிக்வைட்டட் லவ்னு இங்கிலீஷில். அப்போ என்ன வருது? ஆங்கர் வருது. யூ ஹங்கர் ஃபார் லவ் அந்த ரெசிபியன்ட் ஆஸ் அ ரெசிபியன்ட் வரலைன்னா ஆங்கர் வருது, எக்ஸ்பெக்டேஷன் வருது. இதெல்லாம் வந்து லிமிட்டேஷன்ஸுக்கு ஈகோ பேஸ்ட் அழகாக வந்தது. டிவைன் லெவலில் இது இட் இஸ் அ எமோஷனல் அவுட்ஃப்ளோ இஸ் நீடட்னு சொன்னீங்க. அதாவது உணர்ச்சி வசமாக கான்ஷியஸ்னஸாக அப்படியே வந்து டுவர்ட்ஸ் த டிவைன் நீங்கள் வந்து சரண்டர் பண்ணுறது சொல்கிறீங்க. டிவைன் லவ் அது வந்து டிஃபரெண்ட் குவாலிட்டி அண்ட் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொன்னீங்க. இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனி அவுட்வர்ட் ஆர் அவுட்டர் ஆஸ்பெக்ட்ஸ். அது வந்து ரிட்டர்னை எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணலை. அதாவது நான் அரிசி தரேன் நீ பருப்பு தான்ற அந்த பார்கெனே கிடையாது. அந்த லவ் ஒன்லி கிவ்ஸ், இட் டசன்ட் சீக். அது லவ் இஸ் அண்ட் ஃபார் ஹார்ட். இது டிவைன் லவ்க்கு மேனிஃபெஸ்டேஷன் லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு வார்த்தை வருது, அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு வருது. அதாவது வியாஜம்னா ஒரு காஸ், அவ்வியாஜம் காசு இல்லாத வந்து இட் ஃப்ளோஸ், தி கருணை ஃப்ளோஸ். டிவைன்லேருந்து நமக்கு வருது வந்து கருணை.
நம்மகிட்டே இருந்து டிவைனுக்கு போகிறது டிவைன் லவ். அது வந்து சைக்கிக் லவ் சொன்னங்க, காஸ்மிக் லவ் சொன்னங்க, அது வந்து யூனிவர்சல் லவ். இந்த யூனிவர்சல் லவ் பற்றி சொல்லும்போது 1973 மதருடைய ஃபைனல் நியூ இயர் மெசேஜ், when you are conscious of the whole world at the same time you become conscious of the divine. அதாவது எல்லா இடத்துலையும் வந்து சர்வ வியாபகமாக வியாபிச்சிருக்கு. அது ப்ராஃபிட்டிக். ஏன்னா மதர் அந்த வருஷம் தன்னுடைய ஃபிசிக்கல் பாடியை விடுறாங்க, பட் யூனிவர்சலில் ஷீ இஸ் ப்ரெசன்ட் எவ்ரிவேர், யூனிவர்சலி ஷீ இஸ் மேனிஃபெஸ்டிங். அது வந்து ரொம்ப அழகாக அந்த லிங்க் வந்தது நீங்கள் சொல்லும்போது. அப்புறம் நீங்கள் சொல்லும்போது தெய்வீக அன்பு அது வந்து ஆட்கொள்ளுதல், அதாவது தெய்வீக அன்பு வந்து நம்மளுடைய தடுத்து ஆட்கொள்றது, அது அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா கம்ப்ளீட் ஐடென்டிட்டி வருதுன்னு. இது நீங்கள் ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் பார்த்தாலும் மதருடைய டிவைன் லவ்க்கு வர்ச்சுவல் டெஃபினிஷன், வர்ச்சுவல் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் பார்க்கணும்னா ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் ஒரு ப்ரேயர்லையும் லவ் சுப்ரீம், லவ் டிவைன், அதே தான் ஃபுல்லாக லவ் தான் சொல்கிறாங்க. அவள் வந்து மதர் வந்து மதர் ஆஃப் லவ். அது ஒரு விசேஷமான அந்த அவதாரம், அன்பனுடைய அவதாரம். அது ஒரு இடத்துல படித்தேன், நம்ம நாலேஜ் பிரகாரம் வந்து அப்ரோச் பண்ணால் வி டோன்ட் ரியலைஸ் டிவைன் ஃபுல்லி. கர்மயோகம் பண்ணிட்டு ஃபுல்லாக டிவைன் பண்ணலை, லவ் பண்ணாக்கா அது வந்து சரியான தெருவுகோல். அந்த லவ் தெருவுகோல் இருக்கிறதுனால டிவைன் லவ், ஹியூமன் லெவல்லேருந்து டிவைன் லவ். ஒரு கேள்வி வருது, நம்ம மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம வந்து ஹியூமன் லவ் வச்சுட்டு இருக்கோம். ஒன் மஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹேவ் ஃபெய்த். நம்ம ஹியூமன் லவ் வச்சுட்டு இருந்தா டிவைன் லவ் வருமானம். ஒரு இடத்துல கேள்வி மதம் சொல்ற, டூ நாட் ரிஜெக்ட் லவ். இந்த ஆசைங்கிற தத்துவத்தை விட்டுரு, இந்த பிசிக்கல் லவ் இல்லை, ஆசையினுடைய தத்துவம் கான்சியஸ்னஸ், அதை டீப்பன் இட். டூ நாட் ஸ்டாப் வித் சர்ஃபேஸ் ஃபார்ம். புற உலக பற்றி பார்க்காத. ஹியூமன் லவ் இஸ் நோ பார் டு த டிவைன் லவ். அதையே வந்து ஏணி படிக்கட்டா வச்சுட்டு டிவைன் லவ்க்கு போன்ற. ஒன்ஸ் வி டெவலப் அவர் ரிலேஷன் இன்டு மூமெண்ட் ஆஃப் ஷியர் செல்ஃப் கிவிங், அதுதான் டிவைன் லவ்னு சொல்றாங்க. லிங்க் ஒன் செல்ஃப் டு கிரேட்டர் லவ். அது அழகா அவங்களுடைய தத்துவத்தில் சைக்கிக் லவ், காஸ்மிக் லவ், அப்புறம் டிவைன் லவ் வரும்போது வருது. மதர் சேஸ் ஈவன் லவ் த எனிமி. அது ஒரு சம்வேர், அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது இட் இஸ் அ கிரேட் டிசால்வெண்ட். அது வந்து எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அது விளக்கும்னா. இது வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். காந்தி சொன்னது, பைபிளில் சொன்னது, ஒரு கன்னத்தில் அடிச்சா இன்னொரு கன்னத்தை காட்டுனது, அது வந்து இட் இஸ் அ பாசிவ், இட் இஸ் அ சார்ட் ஆஃப் அ பாசிவ் நான் ரெசிஸ்டன்ஸ். மதர் என்ன சொல்றாங்கன்னா, யூ லவ் த எனிமி. டு லவ் எனி ஒன் இஸ் டு ரிகார்ட் த டிவைன் இன் தட் பர்சன். அந்த நம்ம ஒருத்தரை டிவைன் லவ்னுடைய மேனிஃபெஸ்டேஷனா நம்ம பண்ணமானா இன்னொருத்தரை ஆசைப்படுறோம். இது இந்த ஸ்ரீ வைஷ்ணவா பிலாசபியில விச் ஐ கம் அக்ராஸ், ரெண்டு முதியவர்கள் ஒருத்தர் பார்த்தாங்கன்னா மியூச்சுவலாக அவங்க வந்து வணங்குவார்கள். நான் எங்கள் தெரிஞ்சவரை கேட்டேன், இப்போ வயசில் சின்னவர் வயசில் பெரியவர் எப்படி வணங்குறதுக்கு என்ன தாத்பரியம்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, when he is prostrating younger one or older one, அவர்களுக்குள்ள இருக்கிற தெய்வத்தை வணங்குறாங்க. ஸோ அது வந்து டிவைன் லவ். அப்புறம் விச் இஸ் இன்னும் ஒரு ரிலேட்டட் திங் இது பண்ணலான்னு சொல்லிட்டு, லவ் இஸ் நாட் மியர் பவர், இட் இஸ் டிலைட் அண்ட் ஆனந்தாங்கிற மதர் ஒரு இடத்துல. அது டிலைட் அண்ட் ஆனந்தா. ஒரு கேள்வி வருது, எது வந்து ப்ரேயர், அது எப்படி, இது லவ்வா ஆனந்தாவா, எது லவ் சுப்ரீம் கேட்கும்போது ஒரே ஒரு கேள்வி தான் வருது. வாட் எவர் இஸ் when you are receiving from the divine, it is ananda. When you are giving to the divine, it is love. Divine love, ananda, bliss and ananda வருது. இது ஒரு விசேஷம். ஸோ ஒன் ஷுட் ஹேவ் ஃபெய்த். அந்த வரதராஜன் சார் சொன்ன மாதிரி அழகான பேசேஜஸ் கோட் பண்ணார். லவ்வை பற்றி தான் சொல்கிறாங்க மதர், ஃபுல்லாகவே சொல்கிறாங்க. ஷீ எம்பாடிஸ் த டிவைன் விச் இஸ் தி ஹார்ட் ஆஃப் டிவைன் கான்ஷியஸ்னஸ். இன்னும் ஒரே ஒரு பாசிங் ரிமார்க் தோணித்து. இவர் அழகா சாவித்திரியிலேருந்து இவர் சார் கோட் பண்ணார், நம்ம தனசேகரன் சார். இதில் 2 issues பார்க்கணும். இஷ்யூன்ற சாப்டரில் வருது, எ ஒர்க் ஷீ ஹேட் டு டூ, எ வேர்ட் டு ஸ்பீக்னு வருது. மதருடைய அந்த இஷ்யூ, மதருடைய சாவித்திரியே மதருடைய இது, எ ஒர்க் ஷீ ஹேட் டு டூ, எ வேர்ட் டு ஸ்பீக். கடைசியில் எபிலோக்கு வருது, ஃபைண்டிங் சாவித்ரி. டு ஃபீல் லவ் அண்ட் ஒன்னஸ் இஸ் டு லிவ்னு சொல்கிறாங்க. அது என்ன லவ்? டு ஃபீல் லவ், லவ் ஃபார் தி டிவைன், ஹேவிங் டிவைன் லவ் மேனிஃபெஸ்ட். ஸோ இது அழகான வந்திருக்கு. ஸோ டிவைன் லவ் அண்ட் ஹியூமன் லவ்ல இருந்து நம்ம இப்போ இந்த லெவலில் இருக்கோம். ஹியூமன் லவ்வையே திறவுகோலாக வச்சுட்டு டிவைன் லவ்க்கு ப்ரொசீட் பண்ணுவோம். இது ரொம்ப அருமையாக லெக்சர் இருந்தது, ரொம்ப மெமரபிள். ரொம்ப தேங்க்ஸ், எல்லோருக்கும் நன்றி.